ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கில் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், அதாவது எல்லா பூனைகளும் நாய்கள். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக், அதாவது எல்லா பூனைகளும் கருப்பு. இதான் 2 ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே 2 கன்க்ளூஷன்ஸ் தராங்க. அதில் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னென்னா, ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக், அதாவது அவங்க கொடுத்துருக்கிற அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எல்லா நாய்களும் கருப்பு. இதான் அர்த்தம். அதே போல் இன்னொரு கன்க்ளூஷன் தராங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக், அதாவது சில நாய்கள் கருப்பு அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், விச் ஆஃப் த above conclusions logically follows or follow from the 2 given statements disregarding commonly known facts. அதாவது நாய் எப்படி பூனையாக மாறும், பூனை எப்படி நாயாக மாறும் அப்படிலாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது பொதுவான ஒரு கேள்வி. அது எப்படி நாய் பூனையாக மாறும், அது எப்படி பூனை நாயாக மாறும் அப்படிலாம் இங்கே விதண்டாவாதம் பண்ணக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு கணக்குக்கானது தான். இப்போ இதே நாம் வேறு மாதிரி ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த நாய், பூனை, சிங்கம், புலி, கரடின்ட்டு பேர் வைக்காமல் வேறு மாதிரியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். உதாரணத்துக்கு, எல்லா விளையாட்டு வீரர்களும் மாணவர்களே. அடுத்தது, எல்லா விளையாட்டு வீரர்களும் பச்சை நிற உடை அணிந்திருக்கிறார்கள். இந்த மாதிரியோட ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இப்போ அதே போல் இதுக்கு சிமிலரான ஒரு கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னாக்கா, எல்லா மாணவர்களும் பச்சை நிற உடை அணிந்திருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு கன்க்ளூஷனில் சில மாணவர்கள் பச்சை நிற உடை அணியவில்லை. இந்த மாதிரியோட ஒப்பிட்டு கேட்கலாம். அதனால் இங்கே நாய் எப்படி பூனையாக மாறுது, பூனை எப்படி நாயாக மாறுது அப்படின்னு தர்க்கம் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் கடைசியில் கொடுத்துருக்காங்க, டிஸ்ரிகார்டிங் காமன்லி நோன் ஃபேக்ட்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ அடுத்தது கீழே என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள். ஒன்லி கன்க்ளூஷன் 1. இப்போது ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ், ஆல் கேட்ஸ் ஆர் பிளாக், இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டு. கன்க்ளூஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக். இது சாத்தியமா? எப்படி சாத்தியம்? இதை நாம் கணிக்கிறதுக்கு சிம்பிளாக நாம் வேற ஒரு ஒப்பீட்டுக்கு வருவோம். அதாவது ஆல் கேட்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போது நாய்களுடைய குரூப்பில் இருந்து கொஞ்சம் நாய்களை வெளியெடுத்து அந்த நாய்களுக்கு பூனை வேஷம் போட்டு அது மேலே கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படி வச்சுப்போம். அப்போது அந்த நாய்களுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுப்போம். உதாரணத்துக்கு ஒரு 50 நாய்கள் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 50 நாய்கள்லேருந்து ஒரு 30 நாய்களை வெளியெடுத்து அதுக்கு இந்த மாதிரி ஜோடித்து அதை பூனையாக மாற்றிட்டாங்க. எல்லாம் இப்போ கருப்பு பூனைகளாக தோற்றமளிக்குது. இப்படி ஒரு சுச்சுவேஷனை கற்பனை பண்ணிப்போம். இப்போ இந்த கண்டிஷனில் இந்த கன்க்ளூஷன்ஸ் பாருங்கள். ஆல் டாக்ஸ் ஆர் பிளாக். இப்போ இங்கே எல்லா நாயும் கருப்பாக இருக்கா? இல்லையே. நாம் எடுத்துக்கிட்ட நாய்களோட எண்ணிக்கை 50. அதில் 30 நாய் தான் பூனையை மாற்றி கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அப்படின்னா மீதி 20 நாய் இருக்குது. அது அதனுடைய சொந்த கலர்லேயே இருக்குது. அதெல்லாம் கருப்பு இல்லை. ஆக கன்க்ளூஷன் நம்பர் 1 தப்பு. அடுத்தது கன்க்ளூஷன் நம்பர் 2 பாருங்கள். சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக், சில நாய்கள் கருப்பு அல்ல. இது உண்மைதானே? காரணம், 50 நாய்கள்லேருந்து 30 நாய்களை மட்டும் நாம் பூனை வேஷம் போட்டிருக்கோம். அந்த 30 பூனைகளுக்கு தான் கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ஆகையினால மீதி இருக்கக்கூடிய 20 நாய்களுக்கு கருப்பு பெயிண்ட் கிடையாது. ஸோ சம் டாக்ஸ் ஆர் நாட் பிளாக் அப்படிங்கிறது சரியான கன்க்ளூஷன். அடுத்தது பாருங்கள், நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2. கன்க்ளூஷன் 1 அல்லது 2 சரியில்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது 4வது கன்க்ளூஷன் பாருங்கள், போத் கன்க்ளூஷன் 1 அண்ட் கன்க்ளூஷன் 2, அதாவது 2 கன்க்ளூஷனுமே சரி அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் மட்டும்தான் சரி. அதாவது ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் கரெக்ட். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். இந்த கணக்கில் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி 2 கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்னா, ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 2, அதாவது எல்லா எண்களும் 2ஆல் வகுப்படும். அப்படின்னா என்ன? எல்லாம் இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர்ஸ் அப்படிங்கும்போது அதுதான். அடுத்தது ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 3, எல்லா எண்களும் 3ஆல் வகுப்படக்கூடியவை. அதாவது ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா எண்களும் 2ஆலும் மற்றும் 3ஆலும் வகுப்படும். இதுதான் அந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்னென்னா, அந்த அத்தனை எண்களும் 6ஆல் வகுப்படும் எண்கள்.
அது கூடவே இன்னொரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 4. எல்லா எண்களும் 4ஆல் வகுப்படக்கூடியவை. அதையும் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த கன்க்ளூஷன் சரி? ரெண்டுமே சரியா, இல்லை ரெண்டுமே தப்பா, இதில் ஒன்று சரி ஒன்று தப்பா, இந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸ் தான் இப்போ நாம் கண்டுபிடிக்கணும். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த எபோவ் கன்க்ளூஷன்ஸ் லாஜிக்கலி ஃபாலோஸ் ஆர் ஃபாலோ ஃப்ரம் த 2 given statements. இதில் ஆப்ஷன் 1 என்ன? ஒன்லி கன்க்ளூஷன் 1. அவங்க கொடுத்துருக்கிற நிபந்தனைகளுக்கு உட்பட்ட அந்த எண்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்கள் அத்தனையவும் 6ஆல் வகுக்க முடியுமா அப்படின்னா வகுக்க முடியும். காரணம், இந்த இடத்துல வகுக்கும் எண்களானது 2 மற்றும் 3. இந்த 2 எண்களும் கோ பிரைம் நம்பர்ஸ், ஒன்றுக்கொன்று பகா எண்கள், அதாவது பொது காரணியற்ற எண்கள். இந்த கோ பிரைம் நம்பர்ஸை பற்றி இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில் நிறைய சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு நம்பரை 2 எண்கள் தனித்தனியாக மீதி இல்லாத வகுக்குது அப்படின்னா, அந்த வகுக்கும் எண்களுக்கு பொதுவான காரணி இல்லை அப்படிங்கும்பொழுது அந்த 2 வகுக்கும் எண்களின் பெருக்கல் பலனும் அந்த வகுப்படும் எண்ணை வகுக்கும். இதுதான். இது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பெருசாக போகிறதுனால குழப்புற மாதிரி இருக்கும். உதாரணத்தோடு சொல்கிறேன். 9 ஒரு பகு எண், காம்போசிட் நம்பர் அப்படிம்போம். 4 ஒரு பகு எண். ஆனால் 9க்கு 4க்கு இடையில பொதுவான வகுத்தி கிடையாது, காமன் ஃபேக்டர் கிடையாது. ஸோ 9ஆலையும் 4ஆலையும் தனித்தனியாக மீதி என்று வகுப்படக்கூடிய பொதுவான ஒரு எண்ணை எடுத்துப்போம். அந்த எண் ஏதோ ஒன்றா இருக்கட்டும். இப்போ அந்த எண்ணை 9 மற்றும் 4 இதோட பெருக்கல் பலனாகிய 36 வகுக்கும். காரணம், 9க்கு 4க்கு இடையில் பொதுவான காரணி கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்களுக்கு கோ பிரைம் நம்பர்ஸ்னு பேர். ஸோ இங்கே உங்களுக்கு 2 மற்றும் 3 இந்த 2 நம்பர்ஸுமே கோ பிரைம் நம்பர்ஸ். ஸோ 2ஆலும் 3ஆலும் தனித்தனியாக வகுக்க முடிந்தால் அந்த எண்ணை 6ஆல் வகுக்கலாம். இதுதான் கன்க்ளூஷன். ஆக அந்த அனைத்து எண்களையும் 6ஆல் வகுக்கலாம். ரெண்டாவது கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் நம்பர்ஸ் ஆர் டிவிசிபிள் பை 4. இது அங்கே பொருந்தாது. இப்போ உதாரணத்துக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் எடுத்துங்களேன். 2ஆலையும் 3ஆலையும் வகுப்படக்கூடிய எண்கள் அப்படின்னா இது நிறைய எடுத்துக்கலாம். நாம் உதாரணத்துக்கு 18 எடுங்க. 18 2ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம், அது 6ஆல் வகுக்கலாம். ஆனால் 4ஆல் வகுக்க முடியாது இல்லைங்களா? அதே போல் 30 எடுங்க. 30 2ஆல் வகுக்கலாம், 3ஆல் வகுக்கலாம், அதே 30 6ஆல் வகுக்கலாம். ஆனால் 4ஆல் வகுக்க முடியாது. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் படி பார்க்கும்பொழுது ரெண்டாவது கன்க்ளூஷன் தவறானது. அடுத்து பாருங்கள். 3வது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நார் கன்க்ளூஷன் 2. அதாவது கன்க்ளூஷன் 1ம் கிடையாது, கன்க்ளூஷன் 2ம் கிடையாது. இதுவும் தப்பான ஆப்ஷன். அடுத்தது பாருங்கள். போத் கன்க்ளூஷன் 1 அண்ட் கன்க்ளூஷன் 2. அதாவது 2 கன்க்ளூஷனுமே சரின்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பான ஆப்ஷன். ஆக இந்த கேள்விக்கான சரியான பதில் அப்படிங்கிறது ஒன்லி கன்க்ளூஷன் 1, தட் இஸ் த ஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் கொடுத்துருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் S1. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, C is younger than D but older than A and B. அதாவது C என்பவர் டியை விட இளையவர், சின்னவர், வயசில் சின்னவர். அதே சமயத்தில் ஏ மற்றும் பி இந்த 2 நபர்களோட வயசில் பெரியவர். இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாற்றி யோசிச்சு பாருங்கள். ஏ மற்றும் பியை விட சி பெரியவர், சியை விட டி பெரியவர். ஆக இப்போவே நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த வயது முதிர்வுன்னு பார்க்கும்போது யார் பெரியவங்க யார் சின்னவங்க அப்படின்னா எல்லாத்த விட டி பெரியவர், டியை விட சி சின்னவர். இப்போ சியை விட ஏயும் பி சின்னவங்க. இதில் ஏபி 2 பேருக்கு இடையில் யார் வயசில் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு தெரியாது. ஸோ இதுதான் முதல் ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு கிடைக்கிற கன்க்ளூஷன். அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். பி இஸ் த ஓல்டஸ்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு தேவையே இல்லை. ஏன்னா டி தான் இருக்கிறதுலே பெரியவர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேயே தெரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து நமக்கு இப்போ எல்லா ஆர்டரும் தெரிஞ்சு போச்சு. காரணம், முதல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தெரிஞ்சதுன்னா எல்லாத்த விட பெரியவர் டி, டியை விட சின்னவர் சி. இப்போ சியை விட
ஏயும் பியும் சின்னவங்க தான். ஆனால் அவங்கக்குள்ளே யார் பெரியவங்க சின்னவங்கன்னு தெரியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் 3ல் அது தெளிவுபடுத்திட்டாங்க. ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. அப்போ பி தான் இருக்கத்துலேயே ஜூனியர் மோஸ்ட். அவர் தான் இருக்கத்துலேயே வயசில் ரொம்ப சின்னவர். ஆக டிங்கிற நபர் தான் வயசில் ரொம்ப பெரியவர். அவருக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் நபர் சி. அவருக்கு அடுத்தவராக வரக்கூடியது நபர் ஏ. அவருக்கு அடுத்ததாக கடைசியாக வரக்கூடியவர் நபர் பி. இதுதான் இந்த ஆர்டர் ஆஃப் சீனியாரிட்டி. இப்போ கேள்வியை பாருங்கள். ஹூ அமங் ஏ, பி, சி அண்ட் டி இஸ் த யங்கஸ்ட்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, நபர் பி தான் இந்த 4 பேர்லேயே ரொம்ப சின்னவர். இப்போ இந்த முடிவு எதை வச்சு நாம் எடுக்கிறோம்னா, 3வது ஸ்டேட்மெண்ட்டின் படி தான் இந்த முடிவை நாம் எடுக்கிறோம். 2வது ஸ்டேட்மெண்ட்டு நமக்கு இங்கே அதிகப்படியான ஸ்டேட்மெண்ட், அது தேவையில்லை. இப்போ அவங்க கொடுத்துருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்ஸில் எது சரின்னு பார்ப்போம். S1 alone is sufficient to answer the question. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. காரணம், இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோம்னாக்கா ஏ மற்றும் பி இந்த 2 பேருக்கு இடையில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு தெரியல. ஸோ ஆப்ஷன் ஏ தப்பானது. ஆப்ஷன் பியில் என்ன இருக்குன்னா, S1 அண்ட் S2 ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. காரணம், S2ங்கிறது இங்கே தேவையே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது S1 மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறப்ப இந்த கேள்விக்கான பதிலை நாம் சொல்ல முடியாது. அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். S2 அண்ட் S3 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். இதுவும் தப்பு. ஏன்னா S2 நமக்கு எக்ஸஸான ஸ்டேட்மெண்ட்டுங்க, தேவையே இல்லை. ஸோ S3யை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதில் பியை விட ஏ பெரியவங்கன்னு தெரியுது, அவ்வளோதான். மீதி 2 நபர் இருக்காங்களே, சியும் டியும், அவங்கள எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? ஸோ இது 3 ஆப்ஷனுமே தப்பு. அப்படிங்கிறப்ப 4வது ஆப்ஷன் தான் சரி. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். S1 அண்ட் S3 டுகெதர் ஆர் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஸ்டின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த எபிசோட்ஸில் இதே போல் மேலும் சில கணக்கில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் சொல்லுங்கள். உங்கள் விருப்பத்தை லைக் மூலம் சொல்லுங்கள். மற்றவர்களின் நன்மைக்காக ஷேர் செய்யுங்கள். எங்களை ஊக்கப்படுத்த சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அனைவருக்கும் நன்றி.